கிராமத்துல இருந்து இந்த பொண்ணு மாமாவை பாக்குறதுக்காக பொங்கலை எடுத்துட்டு பக்கத்து வீட்டு பையனோட பைக்ல ஏறி பஸ் ஸ்டாண்டுக்கு போறா. அப்ப பக்கத்துல இருந்த ஒருத்தர் சொல்றாரு, மாமாவை பாக்குறதுக்காக வந்த அந்த பையன் இப்பயே பஸ்ல இருந்து இறங்கி வீட்டுக்கு போயிட்டான்னு சொன்ன உடனே இந்த பொண்ணு வேகமா மாமாவோட வீட்டுக்கு போறா. அப்ப அந்த இடத்துல அத்தை சொல்றாங்க, வீட்டுக்குள்ள எல்லாம் எங்கடி போற, இப்ப எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, மாமா வந்தா இருந்தேன், அதான் பாத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு. இதை கேட்டு அத்தை சொல்றாங்க, என் பையன் இப்பதான் வந்து அவன் தூங்கி இருக்கான், அப்புறமா வா இங்க இருந்து போன்னு சொன்னோன்னு இந்த பொண்ணு ரொம்ப சோகமா அங்க இருந்து வரா. ஆனா மாமாவை பார்க்காம போக கூடாதுன்னு சொல்லிட்டு தென்னை மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து மாமா வருவாருன்னு சொல்லி பாத்துக்க இருக்கான். ஆனா மாமாவை காண. இதனால இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போலாம்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பையன் வெளியில வரும்போது இந்த பொண்ணை பார்த்தா உடனே இந்த பொண்ணை கூப்பிட்டு என்ன பார்க்கவா வந்தேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு, ஆமா உங்களுக்கு பொங்கல் கொடுத்துட்டு போலான்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு பொங்கலை கொடுக்குறா. அதை சாப்பிட்டு இந்த பையன், பொங்கல் நல்லா இருக்கு, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள இருந்து ஒரு கிஃப்ட்டை கொண்டு கொடுக்கும்போது அந்த பொண்ணு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுல கண்ணாடி வளையல் இருக்கு. இதை பார்த்து இந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த வளையல எடுத்துட்டு அங்க இருந்து வந்துடுறா. இப்படியே அடுத்த நாளாவது இந்த பொண்ணு வளையல பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா சொல்றாங்க, ஓ மாமா கண்ணாடி வளையல் தானே கொடுத்தான், தங்க வளையலா கொடுத்தானே. அவ அப்பா சொல்றாரு, என் பொண்ணுக்கு தங்க வளையெல்லாம் போட்டு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லும்போது இதை கேட்ட அந்த பொண்ணு சொல்றா, வேற எங்கேயும் எனக்கு மாப்பிள்ள பார்க்க வேணாம், என் மாமாவே மாப்பிள்ள பாருங்கன்னு. இதை கேட்டோன்னு அம்மா சொல்றாங்க, அவங்க தகுதி என்ன நம்ம தகுதி என்ன, ஏண்டி லூஸ் மாதிரி பேசிக்க இருக்கேன்னு. அப்ப இந்த பொண்ணு சொல்றா, அவங்க நம்ம சொந்தக்காரவங்க தானே, நீங்க போய் மாப்பிள்ள கேளுங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க வட்டிக்கு பணம் வாங்கின அந்த ஆள் வரான். வந்தவன் சொல்றான், வட்டி பணத்தை கொடுக்க துப்பு இல்ல, நீங்க எல்லாம் மனுஷங்களாடா, வட்டி பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா ஆட்டை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஆட்டை எடுக்க பார்க்கும்போது உடனே அந்த பொண்ணு அருவாளை வச்சு ஆட தொட்டனா வெட்டிடுவேன்னு சொல்லும்போது உடனே பாத்தீங்கன்னா அந்த பையன் கோவப்பட்டு, பணத்தை கொடுக்க துப்பு இல்ல, உங்களுக்கு எல்லாம் கோவம் ஒரு கேடுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு அடிக்க பார்க்கும்போது உடனே இந்த பொண்ணு மரத்துல தள்ளி, வட்டிக்கு தண்டா பணம் வாங்கியிருக்கோம், அதுக்கு என்ன மரியாதை இல்லாம பேசுறீங்க, பணத்தை நாங்க கொடுத்துருவோம், இப்போ இங்க இருந்து போன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், பணத்தை வாங்கிட்டு வர்றது மட்டும்தான் வேலை, பணத்தை வாங்கிட்டு வர்றது மட்டும்தான் என்னோட வேலை, பணம் வாங்க சொன்னவங்களை போய் கேளுங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றான், அம்மா யார்கிட்ட பணம் வாங்கினீங்கன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, உன் அத்தை கிட்ட தாண்டி பணம் வாங்கணும்னு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மாமா கிட்ட போய் சொல்றா, நாங்க தான் உங்கள்ட்ட பணம் வாங்கியிருக்கோம், அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது இந்த பையன் சொல்றான், பணத்தை ஒன்னும் நீங்க கொடுக்க வேணா, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நாளாவது இந்த பொண்ணு சொல்றா, மாமாவை போய் மாப்பிள்ள கேளுங்க. அப்ப அம்மா சொல்றாங்க, லூஸ் மாதிரி பேசாத, அவங்க தகுதி வேற நம்ம தகுதி வேற, இனிமே இப்படி பேசினா உன கொன்றுவேன்னு சொன்னோன்னு உடனே இந்த பொண்ணு உள்ள போயிட்டு, நீங்க மட்டும் மாப்பிள்ளை கடைக்கு தூக்கு மாட்டிட்டு செத்துருவேன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க, சரிடி மாப்பிள்ளை கேட்கிறேன், ஆனா அந்த பையனுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கான்னு. அப்ப இந்த பொண்ணு, ஆமா அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா உடனே பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை கேட்கறதுக்காக அந்த பையனோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பையனோட அம்மா சொல்றாங்க, என்னதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு, உங்க பையனுக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கு, அதான் மாப்பிள்ளை கேட்க வந்தோன்னு. இதை கேட்ட அந்த அம்மா கோவப்பட்டு, உங்க தகுதினா எங்க தகுதினா பைத்தியம் மாதிரி பேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்க பையனை கூப்பிட்டு, இவ்வளவு உனக்கு பிடிச்சிருக்காடான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு சொல்றா, வளையல் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு இவ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன்னு. அதுக்கப்புறமா அம்மா சொல்றாங்க, இதை தாண்டா நானும் சொன்னேன், பிச்சைக்கார கூட்டம் உன்ன மாப்பிள்ள பிடிச்சி நம்ம பணத்தெல்லாம் ஆட்டையை போட பாக்குது, வாங்கின வட்டி பணத்தை கட்ட துப்புல, நீங்க எல்லாம் மனச ஜெம்மமான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா அவமானப்பட்டு இவங்க நடந்து வரும்போது இந்த பொண்ணு கேட்கிற, எதுக்காகமா அவங்க எல்லாம் நம்மளை தள்ளி வைக்கிறாங்கன்னு. அப்ப அம்மா சொல்றாங்க, நம்ம கிட்ட பணம் இல்ல, அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அதுதான் பிரச்சனை, அந்த பையனை மறந்துடுன்னு சொன்னோன்னு உடனே இந்த பொண்ணு அந்த பையன் கொடுத்த வலையில உடைச்சிட்டு அந்த பையனையுமே மறந்துடுறா.